விழாவில் நானும் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை, முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியூர் டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்கினாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்னைக்கு அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டரா, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டரா அவர் வந்து நின்னாரு. அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னைக்கு ஆலமரமாக ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் ஏதாச்சும் தலையாட்டினீங்கன்னா நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுறீங்கிறது எனக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அவர் வந்து எவ்வளோ இந்த 10 நாள் தான் ஆச்சு, 2 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அவர் எவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்கிறாருங்கிறது எனக்கே வியப்பாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நாளும் வந்து மெசேஜ் தான். இப்போ வந்து அவர் பிஸியாக இருக்கிறாரு, அதனால் நான் ரெகுலராக ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ மெசேஜ் மட்டும் சூப்பர். என்ன இதெல்லாம் வந்து அவர் யோசிப்பாரா அப்படிங்கிற ஒரு கூட இருந்த எனக்கே தெரியல. இவ்வளோ யோசிப்பாரா, இவ்வளோ பண்ணுவாரா, இவ்வளோ நல்லது செய்வாரா? அதுவும் வந்து 10 நாள்லேயே வந்து டக்குன்னு ஒரு முதல்வன் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு. டெய்லி நியூஸ் திறந்தாலே, டிவி ஆன் பண்ணாலே இன்னைக்கு என்ன முதல்வன் என்ன செஞ்சிருக்கிறாரு அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வருதே தவிர ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு முதலமைச்சர்னா ஸ்லோவாக அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க. இவர் வந்தோன்னா அது ரெடியாக Mr. Mario, please excuse me. I'm sure you don't understand a bit of whatever I'm talking, but I'm talking about the Chief Minister of Tamil Nadu, who happens to be my 35-year-old friend and my classmate. So, அதான். ஸோ அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.